எப்படி இருக்கு ஜாயிண்ட் ஃபேமிலி வாழ்க்கை? அது பாட்டுக்கு போகுது. எப்ப பார்த்தாலும் பேசிட்டு ஒரே ஜாலியா? எப்ப பார்த்தாலும் பேசினா வாய் வலிக்கும்டி. நானும் எல்லாரும் சேர்ந்திருப்பாங்கன்னு தான் நினைச்சேன். சாப்பிடுற நேரம் சேர்ந்திருக்காங்க, மத்த நேரங்கள்ல தனித்தனியா இருக்காங்க. இதுவும் ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கு. கார்த்திக் கூட ஒரே வீட்ல ஒரே ஜாலி தான்னு சொல்லு. அவன் அப்படியே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உருன்னு தான் இருக்கான். உனக்கு கரெக்ட் பண்ண தெரியல, நான் வேணா ட்ரை பண்ணட்டுமா? அடி செருப்பால. இவங்களே துரத்துவாங்களாம், இவங்களே கூப்பிடுவாங்களாம். நல்லா இருக்குடி உங்க கதை. காலையில கூட டிராப் பண்ணுன்னு கேட்டா மணி வரான்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். செம்ம கடுப்பு. இப்போ ஒன்னும் லேட் இல்லடி, வண்டி உன்னை பார்த்து தான் வந்துட்டு இருக்கு. சரி, நீ எடுத்து காலி பண்ணு. நான் ஏண்டி போனோம்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவனா பேச வராண்டி. நீ இருந்தா சும்மா ஏதாவது பேசிட்டு எஸ்கேப் ஆயிடுவான். நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி. குழம்படி. ரேவதி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஹலோ, உன்னதான். காலையில தான் என்ன டிராப் பண்ண மாட்டேன்னு சொன்னல, இப்ப தேடி வந்து பேசுற. ஏன் பேசக்கூடாதா? ஓகே. ஏய், நான் எங்க பேசக்கூடாதுன்னு சொன்னேன். பேசு கார்த்திக். உன் பேச்சு கேட்க தான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருக்கேன். விளக்கு என்ன? உன் அப்பாவுக்கு தான் அறிவில்லைனா உனக்கும் அறிவில்ல. இப்ப எதுக்கு எங்க அப்பாவை திட்டுற? அவரை மட்டும் இல்ல, உன்னையும் தான் திட்டுறேன். காலையில நீயும் சக்தியும் தானே கிளம்பி நின்னீங்க. உங்க அப்பா உன்னை மட்டும் டிராப் பண்றேன்னு கூட்டு வந்துட்டாரு. அப்ப சக்தி கஷ்டமா இருக்காதா? இது கேட்க தான் வந்தியா? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் பண்ணது டூ மச். அவருக்கு இந்த பக்கம் வேலை இருக்குன்னு சொன்னாரு, என்ன டிராப் பண்றேன்னு சொன்னாரு, அதனால நானும் வந்தேன். இதுல என்ன இருக்கு கார்த்திக்? வேலை இருந்தா சக்தியும் கூட்டு வர வேண்டியது தானே? இல்லன்னா ரெண்டு பேரையும் கூட்டு வரக்கூடாது. ஏன் சக்தியா உறுப்புன்னு தானே உன்னை மட்டும் கூப்பிடுறாரு? நீ அப்படியே ஸ்டைலா ஏறி உட்காந்து வந்துட்ட. அவ பாவமா நின்னுகிட்டு இருந்தா. நீங்க ரெண்டு பேரும் பிடிக்கலனா கொஞ்சம் விலகி நில்லுங்க. இப்படி பர்பஸா கஷ்டப்படுத்தாதீங்க. அப்பா சக்தி மேல கோவமா இருக்காரு கார்த்திக், அது உனக்கு தெரியாதா? ஹலோ, எல்லாம் தெரியும். ஆனா இப்ப எல்லாம் ஒரே வீட்டுல தானே இருக்கும். பாவம்ல, ஒவ்வொரு செகண்டும் உங்களை பார்த்து பேச எவ்வளவு ட்ரை பண்றா. நீங்க பண்றதெல்லாம் பார்த்து எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? கொஞ்சம் கூட புரியாம மறமாண்ட. இப்ப எனக்கு என்ன பண்ண சொல்றதுக்கு? ஓ, சொன்னா உடனே பண்றுவ. இப்பதான் சொன்னேன்ல, பிடிக்கலனா ரெண்டு பேரும் தள்ளி நில்லுங்க. இப்படி பர்பஸா கஷ்டப்படுத்தாதீங்க. அவ உங்க வீட்டு பொண்ணுன்னு உங்க அப்பா மறந்துருக்கலாம். உனக்கும் அறிவில்ல. அவ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு கார்த்திக். அப்பா இப்படிதான் நடந்து பாரு. அவர் கூப்பிட்டா நான் கார்ல ஏறதான் செய்வேன். சக்திக்கு கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக நான் ஒண்ணும் பண்ண முடியாது. சக்தி ஹர்ட் ஆகுறான்னு இவ்ளோ ஃபீல் பண்றல்ல, காலையில நான் டிராப் பண்ணுன்னு சொன்னப்போ என்ன அவாய்ட் பண்ணல. அப்ப ஏன் கஷ்டம் என்னன்னு உனக்கு புரியலையா? பின்னாடியே உங்க அப்பா வருவாரு, அப்புறம் அதுக்கும் ஒரு பஞ்சாயத்து. நான் இந்த ஏரியாவுக்கே வரலாமா? நீ வான்னு சொல்லுவ, அப்புறம் போன்னு சொல்லுவ. நான் ஒன்னும் பொம்மை இல்ல. என்ன, நம்ம பிரச்சனைலாம் எப்பயே முடிஞ்சு போச்சு. அதை பத்தி தயவு செய்து பேசாத. காலையில சக்தி கஷ்டப்பட்டது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். அப்புறம் இஷ்டம் என்ன வேணுமோ பண்ணு.